எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிப்டி எந்த பிரச்சனையும் இல்லாம 89 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கிறதா மிகப்பெரிய செய்தி. இன்னொரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, நான் யூஎஸ் மார்க்கெட்ல புதுசா களம் இறங்கலாம்னு இருக்கேன். அமௌண்ட்டை கொண்டு அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். மாதம் 10,000 ரூபாய் இந்த இந்து மணி ஆப் மூலியமாக முதலீடு செய்யலாம்னு இருக்கேன். நீங்க எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாப்ல. நான் எந்த மார்க்கெட் போறதாக இருந்தாலும் முதல்ல இந்த ரேட்ஸ் இன்விட்ஸ் போன்ற ஹைபிரிட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டச் பண்ணுவேன். ஏன்னா அவனைத்தான் நம்ம எடுத்தோம்னு வச்சுங்களேன், மேல் நோக்கி ஏறி ப்ராஃபிட் கொடுத்துட்டா ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஒருவேளை அவனுக்கு கீழே விழுந்தாலும் கடைசிக்கு ஒரு ஹெஃப்டியா ஒரு பெரிய லெவல் டிவிடெண்ட் ஈல்டு என்பது கொடுப்பானு. அதனால நானா இருந்தேன்னா அமெரிக்கா மார்க்கெட் இல்ல, உலகத்துல எந்த மார்க்கெட்டுக்கு நான் முதல்ல போனாலும் இந்த மாதிரி ஹைபிரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டச் பண்ணிட்டு அப்புறமா தான் ஒரு அமௌண்ட்டை சேஃப்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி சைடு போவேன். இன்னொரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியமா போச்சு. சிடிஎஸ்எல் அப்படின்ற ஷேர்ல நான் ஒரு 12,000 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணங்க அப்படின்னு போட்டார். என்னடா அது, அந்த சிடிஎஸ்எல் எங்காவது 52 வீக் ஹைக்கு இது வந்துடுச்சா எப்படி அப்படின்ற மாதிரி நான் போய் அந்த ஷேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது இப்பதான் சுமாராக தன்னுடைய 52 வீக் லோ, அதாவது லோ பிரைஸ்ல இருந்து சிறிய அளவுல தான் ஏறி இருக்கான் சமீபத்துல. இதுக்கே 12,000 ரூபாய் லாபமா அப்படின்ற மாதிரி ஒரே ஆச்சரியமா போச்சு. சோ இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற ஷேர்ல என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்திய உச்சம் போன வருஷத்துல மே மாசத்துல இதே மாதிரி மே ஜூன் சமயத்துல வந்ததுதான் 1,800 ரூபாய் அப்படின்ற மாதிரி அதனுடைய ஹை வந்திருந்தது. அதே மாதிரி அதனுடைய கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோ பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,000 ரூபாய் பக்கத்துல கீழே விழுந்திருக்கு. சோ தற்போதைக்கு கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுள்ளது அப்படின்ற ஒரு நேரத்துல அந்த நண்பர் இந்த மாதிரி நான் லாபத்தை புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு முறை இந்த சிடிஎஸ்எல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல கீழே விழுந்துட்டான். அதனால எதுக்கு இருக்கிற லாபத்தை புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாரா என்ன அப்படின்றது தெரியல. பட் இந்த சிடிஎஸ்எல்ல ரெண்டு நியூஸ். ஒன்னு, அந்த பங்கினுடைய சமீபத்திய ஹை என்பது பாத்தீங்கன்னா 1,800, சமீபத்திய லோ என்பது 1000க்கு பக்கத்துல. தற்போது இந்த பங்கினுடைய விலை 1,377 அப்படின்னு சொல்லிட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல தொற்றுக்கு அப்படின்றது இதனுடைய செய்தியா இருக்கு. நம்ம A2D நந்தா அவர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திடீர் கல்யாணம் அப்படின்ற மாதிரி அப்பப்ப ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போடுவாப்ல. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இவரை பிரச்சனை பண்ணி அப்பப்ப நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்கள பிரச்சனை பண்ணி இவர் அடிக்கடி வீடியோ போட்டுட்டு இருப்பாப்ல. இனி கல்யாணம் ஆயிட்டதுனால குடும்ப பிரச்சனைகளுக்கு அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். இனி அதுக்கு நடுவில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி ஏதாவது வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஒரு காலத்துல டார்க் சைட் ஆஃப் மேரேஜ் எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருந்த ஆள் தான். இனி கஷ்டம் தான். இப்படி திடீர் மேரேஜ் ஆனதுனால பல பெண்களுடைய கனவுகள்லாம் இடிஞ்சு போயிருக்கும். எனிவே, புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, உலக பொருளாதாரத்துக்கு மிகவும் அச்சுறுத்தலா இருந்த இந்த க்ரூட் ஆயிலினுடைய ஆட்டம் முடிந்தது அப்படின்ற மாதிரி தான் தகவல். அதாவது இந்த வார்னுடைய ப்ராப்ளத்தினால எப்பவுமே க்ரூட் ஆயில் ஒரு ஸ்டாண்டர்டா, கமாடிட்டிஸ்னுடைய பிரைசஸ் ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தாதான் பிசினஸ்க்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். திடீர்னு நம்ம க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏறிட்டதுனால பல இடங்கள்ல பிரச்சனை. இந்த க்ரூட் ஆயிலுமே என்ன ஒரு மிக முக்கியமான தகவல்னா, இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட கரெக்டா இந்த க்ரூட் ஆயிலுடைய விலை விழுந்திருக்கு. அப்போ ஒருவேளை இதை இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20-30% இறங்கிட்டான்னா உலகத்துல ஆல்மோஸ்ட் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை இந்த க்ரூட் ஆயில் மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறினான்னா உலகத்துல பல பொருளாதாரத்துக்கு மறுபடியும் பிரச்சனை தான். சோ இந்த க்ரூட் ஆயில் அடுத்த சில தினங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த சமயத்துல ஒரு நண்பர்களுடைய ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது வகையில உபயோகமான்னு பாருங்க. அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகமா பணம் போடக்கூடியதுல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஃபாரினர்ஸ் மட்டும் இல்ல, நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, டிஐஸ் இருக்காங்க. ஸோ அதுல பல மியூச்சுவல் ஃபண்டுகள் ஏதாவது மிக முக்கியமான பங்குகள்ல அதிகமான வெயிட்டேஜ்ல பணம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு பல பங்குகள்ல ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டுகள் பணம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படி பல மியூச்சுவல் ஃபண்டுகள் பல்வேறு பங்குகள்ல பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கீல, எல்லா மியூச்சுவல் ஃபண்டுகளும் அல்லது பல முக்கியமான மியூச்சுவல் ஃபண்டுகள் டாப் 10 வெயிட்டேஜ் கொடுத்து போட்டிருக்கக்கூடிய சில ஷேர்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஷேரை செலக்ட் பண்ணியிருந்திருக்காப்ல.
அது வந்து கடைசியில இப்ப எனக்கு ஒரு 16% ப்ராஃபிட் கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காரு. நண்பர்களே, சமீபத்துல நம்ம பார்த்த பொறுமைசாலி இல்ல, இவர் தயாளன் அவர்கள் மிகப்பெரிய பொறுமைசாலியா இருப்பார் போல. நான் 10 வருஷமா இந்த ஐடிசி ரைட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் போன்ற சில ஷேர்ல வச்சிருக்கேன், அல்லது 10 வருஷம் எய்மில வச்சிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் 10 வருஷ பிளான்ல இவர் வந்து இது போன்ற ஸ்டாக்குகள் நான் வச்சிருக்கேன். இப்ப சமீபத்துல வந்து வேதாந்தாவினுடைய பங்கு வந்து பிரிந்திருக்கிறது. அவங்களுடைய ஒரு பிசினஸ இந்த மாதிரி அலுமினியம் தனியா, ஆயில் அண்ட் கேஸ் தனியா, ஸ்டீல் தனியா, பவர் தனியாக பல்வேறு பிசினஸ் யூனிட்டுகளாக பிரிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி வேதாந்தா பவர்ல ஒரு 1000 குவான்டிட்டி எடுத்து வச்சுக்கணும் லாங் டேர்முக்கு. அதே மாதிரி வேதாந்தால 5க்கு மேல இருக்கு யூனிட்ஸ், பிசினஸ் யூனிட்ஸ். ஆனா இவர் எதுல போக்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னா, இந்த வேதாந்தா பவர் மற்றும் வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும்ன்றது இவருடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நண்பர்களே, இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பஜாஜ் ஆட்டோ ஷேர் பைபேக்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான். ஸோ ஒரு ஷேரை வந்து அவங்க 12,000 ரூபாய்க்கு திரும்பி வாங்கிக்கிறாங்க. இதனால அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 2 சந்தோஷமான நியூஸ். ஒன்னு, போன வருஷத்தினுடைய லோல இருந்து கணக்கு பார்த்தோம்னா இப்ப வரைக்கும் ஆல்ரெடி 50% என்பது பஜாஜ் ஆட்டோ ஷேரினுடைய விலை மேல ஏறி வந்திருக்கு. இந்த நேரத்துல 10,214 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த பஜாஜ் ஆட்டோவை ஓகே நாங்க திரும்பி வாங்கிக்கிறோம், 12,000 ரூபாய்க்கு நாங்க பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, சில பேர் ஒரு ஷேர் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஷேரை பைபேக்கு அப்ளை பண்ணும்போது யாருக்கு தெரியும், அக்செப்டன்ஸ் ரேஷியோ 100% இருந்து அவங்க ஒரு ஷேர் டெண்டர் பண்றாங்க, அந்த ஒரு ஷேரையும் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. சில பேர்த்திட்ட எல்லாம் 10 ஷேர் இருக்கும், 20 ஷேர் அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேர் 1000 ஷேர் கூட வச்சிருப்பாங்க. சோ அது எல்லாமே திருப்பி வாங்கிக்குவாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க மொத்தமா திருப்பி வாங்கிக்கலாம்னு பிளான் பண்றது 46,94,000 ஷேர்கள் தான். அப்ப யாருமே பெருசா அப்ளை பண்ணலைன்னா மொத்தமா அக்செப்டன்ஸ் என்பது இருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது அக்செப்டன்ஸ் ரேஷியோ வச்சுதான் வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான அக்செப்டன்ஸ் ரேஷியோ என்பது இருக்கதான் செய்யும். சோ இந்த பஜாஜ் ஆட்டோல இந்த அப்ரூவல் செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நண்பர்களே, மார்க்கெட்ல வேறு என்ன தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல கீழே வந்து விழுந்து எடுக்கக்கூடிய சில பங்குகளுடைய உதாரணங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி. என்ன அடி, இதுக்கு மேல அடிச்சிருந்தா நாங்க பேசாம ஷேர் மார்க்கெட்டையே தலைமுழுகிட்டு போயிருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய வீழ்ச்சி தொடர்ந்து 500 ரூபாயிலிருந்து 200 வரைக்கும் கடுமையான வீழ்ச்சி. இப்படி ஆனதுக்கு அப்புறம் சமீபத்தில் இந்த ஸ்டாக்கினுடைய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1.5 வருஷமா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல வராம இப்பதான் சமீபத்துல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணியிருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஒரு ஷேரும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. இனி இந்த பங்கினுடைய விலை தொடர்ந்து மேல ஏறி எப்படி அந்த பஜாஜ் ஆட்டோ ஷேர்லாம் கீழ இருந்து 50% ஏறினா, அது மாதிரி இது கீழ இருந்து 50% மேல ஏறி தன்னுடைய பழைய ஹையை பிடிக்க போகுதா, அல்லது எப்படியும் 1.5 வருஷம் இறங்கிட்டோம், இன்னும் ஒரு 1.5 வருஷம் போவோம் அப்படின்ற மாதிரி கீழே போகுது அப்படின்றது தெரியல. பட் இன்றைய தேதியில 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பங்குகள் அப்படின்ற செய்தியில இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஷேர் இருக்கு. நண்பர்களே, சமீபத்திய ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில பல பங்குகள் கீழே இறங்கிட்டான். அப்புறம் பாதி பேர் வந்து பாதி கிணத்தை தாண்டின மாதிரி தன்னுடைய பழைய ஹை பக்கத்துல திரும்பி வந்திருக்கு. மறுபடியும் தொடர்ந்து ஏறி தன்னுடைய இழந்த ஹையை மீட்டெடுப்பானா அப்படின்னு பல பங்குகளை பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்ற ஒரு ஷேர். இப்ப கூட 2026 ஸ்டார்டிங்ல ஜனவரி மாசத்துல 430 ரூபாய் தான் இருந்தது. இப்ப இதனுடைய விலை 600 ரூபாய் பக்கத்துல வந்திருந்தாலும் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்த பங்குகளை உச்சியில வாங்கி வச்சவங்க எல்லாம் இன்னுமே ஒரு நல்ல விலை வராதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஆக மொத்தம் பாதி கிணறு தாண்டிய பங்குகள், அதாவது எவ்வளவு தூரம் கிராஷ் ஆயிருந்ததோ அதுல பாதிக்கு பக்கத்துல ரெக்கவரி ஆயிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற செய்தியில இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்ற ஷேர் இருக்கு. இனி இவனுடைய மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி தன்னுடைய பழைய கையை பிடிக்கிறானா அல்லது மறுபடியும் தன்னுடைய லோ பக்கத்துல வர்றானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரிய வரும். அதே மாதிரி பல பார்மா கம்பெனிகள் வந்து இறங்குறதும் ஏறதும் ஒரே ரேஞ்சுக்குள்ளதான் குண்டு சட்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி புதிய உச்சங்கள் எவனும் அதிகமா பெருசா போறதில்ல. அதே மாதிரி பெருசா கிராஷ் ஆகுறது இல்ல. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்டெடியா ஒரு டிஃபென்சிவ் ஐடியாஸ் அப்படிம்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. அந்த மாதிரி இந்த பார்மா செக்டரை சார்ந்த இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்கு
பெரும்பாலும் சைட்வேஸ்லயே சமீபத்தில் போயிட்டு வந்துகிட்டு இருந்தது. ஸோ சமீபத்தில் கூட இந்த பங்கு ஏப்ரல் மாதத்துல மிகப்பெரிய உச்சத்தை வெறும் 2-3 வாரத்திலேயே அடைஞ்சிட்டான். ஓ சார் இன்னைக்கு பெரிய வேலையை காமிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இல்ல நான் ஒரு பீச் குதிரை, மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கே ஓடி வர்றேன் அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு கீழே விழுந்து விட்ட இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஷேர் கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது இந்த டாக்டர் ரெட்டி ஷேர்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நண்பர்களே, அதே மாதிரி அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள்ல இந்த ஐஓசி, பிபிசிஎல் போன்ற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் இருக்கு. இந்த சிஎஸ்சி போன்ற கம்பெனிகள் இருக்கு. இந்த சிஎஸ்சி அதிகமான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்துல அவன் பெரும்பாலும் எவ்வளவு தூரம் கீழே விழுந்தாலும் சமீபத்திய வரலாறு என்பது மறுபடியும் ஏறியதாக இருக்கு. எவ்வளவு தூரம் இதுக்கு முன்னாடி கிராஷ் ஆயிருந்தாலும் திரும்பி ஏறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டில் பெருசா குறையவில்லை என்பது ஒரு காரணமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த சிஎஸ்சி லிமிடெட் அப்படின்ற ஷேரினுடைய விலை தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல விழுந்திருக்கு. மறுபடியும் இங்கிருந்து பிக்கப் ஆகி மேல் நோக்கி தன்னுடைய பழைய கையை தாண்டி போறானா அல்லது இன்னுமே சீப்பாய் இங்கிருந்து இன்னுமே பெரிய அளவுல கீழே விழுகுதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. தற்போதைக்கு இந்த பங்கினுடைய செய்தி ஒரு சென்டர் பாயிண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல விழுந்திருக்கு. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல எல்லாம் விழுந்திருக்கக்கூடிய டிவிடெண்ட் அதிகமாக தரக்கூடிய பங்குகள் அப்படின்ற செய்தி எடுத்து பார்க்கல அதுல இந்த சிஎஸ்சி அப்படின்ற ஷேர் இருக்கு. பகல்லையே நம்ம ஆளுக்கு பசுமாடு கண்ணுக்கு தெரியாது, இதுல எரும மாடு வேறையா அப்படின்ற மாதிரி இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர்ல எல்லாம் பணம் போட்டு பல பேர் மனசு நொந்து போனவங்க இருப்பாங்க. ஏன்னா அதுலயும் தொடர்ந்து ஒரு 1.5 வருஷமாக இறக்கம். சமீபத்தில் இந்த வார் ரிலேட்டடான தகவல்னாலதான் கொஞ்சம் லேசா மேலே ஏறி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரி தாண்டியது. மறுபடியும் சோதனையா அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து இறங்கி கிடக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்ற லிஸ்ட்ல இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கு. சோ இந்த பங்கு சமீபத்திய உச்சம் 400 பக்கத்திலையும் சமீபத்தினுடைய லோ 280 ரூபாய் பக்கத்திலையும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இனி மறுபடியும் இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட்ஸ் என்பது அடுத்த மாதத்திலிருந்து வரப்போகிறது. அப்போ க்ரூட் ஆயிலுடைய விலை ஏறின உடனே பயோ எனர்ஜி ரிலேட்டடாக மற்றும் எத்தனையோ எனர்ஜி ரிசோர்ஸ் ரிலேட்டடாக பல்வேறு தகவல்கள் என்பது வந்தது. அதனாலதான் ஏகப்பட்ட ஷேர்கள் மேல் நோக்கி ஏறினா. சோலார் எனர்ஜியிலிருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ பங்குகள் மேல ஏறிச்சு. அப்ப இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, ஏதாவது எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்க பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ போன குவார்டர்ல 12 கோடி லாபம் அப்படின்னு காமிச்சிருக்கக்கூடிய இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல எவ்வளவு லாபம் காட்டுவாங்க, கொஞ்சம் அதிகப்படியாக லாபம் காட்டுவாங்க. இப்பதான் நியூஸ் இருக்கு. இப்பயுமே அவன் காட்டலினா அப்புறம் என்னப்பா அப்படின்ற மாதிரி மனம் நொந்து போயிடுவாங்க. சோ வெகு காலமாக கீழே இறங்கி கிடந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் எனர்ஜி ரிலேட்டடான நியூஸை வச்சுக்கிட்டு சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல வந்துட்டு தற்போது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த நேரத்துல இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது ரொம்ப ஆர்வத்தை தூண்டும் வகையில் அமைந்திருக்கிறது. தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல வேறு என்ன தகவல்கள் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 20% ஏறி இருக்கான். அதாவது ஒரு கான்செப்ட் இருக்கு, எப்படி ஆட்டோ துறையில ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அவ்வளவு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளை விட மிகப்பெரிய லாபத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி டேட்டா சென்டர் கான்செப்ட்ல டேட்டா சென்டருக்கு சப்ளை பண்ணக்கூடிய கேபிள் இருந்து ஆரம்பிச்சு கூலிங் டிவைசஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பொருட்களை காம்பனன்ட்ஸை சப்ளை பண்ணக்கூடியவங்க சிறிய கம்பெனியாக இருந்தாலும் பெரிய அளவுல ஏற்றம் வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இந்த கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் அப்படின்றது டேட்டா சென்டர் நம்ம நாடுகள்ல பெரிய அளவுல இன்னும் growth ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயும் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற கான்செப்ட்லயும் இன்னைக்கு 20% ஏறிடுச்சு. இதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. வேற ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் ரொம்ப ஷார்ட் டேர்மா குறுகிய கால அளவுல ட்ரேட் பண்றவங்க எல்லாம் யோசனையாவே இருப்பாங்க. என்னடா கீழே வாங்கியிருந்தாங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை இப்படித்தான் உச்சிக்கு போயிட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான், அதுக்கப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆகி மேல வந்திருக்கு. ஒருவேளை மறுபடியும் இன்னொரு முறை ட்ரெண்ட் சைட்வேஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி கீழே விழுந்துட்டானா என்ன பண்றது அப்படின்ற ஒரு சமயத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ் இருக்கு, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. ரொம்பவுமே பெரிய லெவல் ட்ரேடர்கள் அப்படின்றவங்களாம் அது போன்ற கான்செப்டுகளை எப்படி இதுல உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கையில வந்த லாபத்தை நிறைய பேர் விடுறதுக்கு மனசு வராது. இதுக்கு முன்னாடி இதனுடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா 2024 ஒரு முறை 35 ரூபாய் போயிட்டு மறுபடியும் 20 ரூபாய்க்கு பக்கத்துல விழுந்துட்டான்.
அதுக்கப்புறம் ஒரு வருஷம் டைம் எடுத்து தான் மறுபடியும் அதே 35 கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் டைம் எடுத்து 36 வரைக்கும் வந்துட்டு தற்போது 46ல ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் பிரைஸ். ஸோ இது போன்ற ஷேர்கள்ல ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் எப்படி இதனுடைய ஏற்றத்தை உபயோகப்படுத்திக்குவாங்கன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மற்றும் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்ற கான்செப்ட்களை உபயோகப்படுத்திக்குவாங்க. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.